Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த என்ன இடது உள்ளங்கையில எழுதிட்டு தூங்குனீங்கன்னா யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் ஒரு மெத்தட்ல 3 மெத்தட் உங்களுக்கு நான் இதுல சொல்லித் தரேன். மூணாவது வந்து ஊடு கலந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித் தரேன். இந்த 3 மெத்தட்லயுமே எது பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல எது உங்களால பண்ண முடியுமோ உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க பண்ணா போதுமானதா உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த மெத்தட்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் லவ்வுக்கு மட்டும் சொல்றீங்களே, எங்களுக்கு வந்து பணத்துக்காக, ஜாப்காக, பிசினஸ்க்காக கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி லவ்க்காக மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் அது லைக் மணிக்கு, பிசினஸ்க்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம சட்டைமுனிநாதர் சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வீடியோ நான் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவாய்க்கோங்க. நீங்கள் ஹைலி டிப்ரெஷனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே இந்த மெத்தட்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போய் மைண்டு கிளியர் பண்ண பிறகு பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த மெத்தட்ஸ் பண்ணாலுமே ஆப்போசிட் ரியாக்ஷனான நெகட்டிவ் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பாக பண்ணாதீங்க. இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், வேற சுச்சுவேஷன் அந்த லெவலில் இருக்குன்னா ஏதாவது ஒரு நல்ல ட்ரைனர் கிட்ட போய் சேருங்க. ட்ரைனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் மனநிலை என்னன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படிப்பட்ட மெத்தட்ஸ் உங்களுக்கு பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் கொடுக்குறதே சொல்கிறேனே, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களோட ப்ராப்ளத்தை முழுசாக கேட்டுட்டு முதல்ல அவங்களோட குறைகள் என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளியர் பண்ணுவோமே. நிறைய பேருக்கு அவங்களோட ப்ராப்ளமே என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு கிளியர் பண்ணிட்டு அதன் பிறகு தான் மெத்தட்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ஒரு ட்ரைனர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஓரியன்ட் ட்ரைனர் யாராச்சும் இருந்தால் அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட சேருங்க. ரிசல்ட் நல்லா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தட்ஸை மட்டும் கொடுத்து இதை நீ பண்ணு உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரைனரை நம்பாதீங்க. பிகாஸ் மெத்தட்ஸு நெட்டில் லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த லட்சக்கணக்கு மெத்தடில் உங்களுக்கான மெத்தட் எதுன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு மெத்தடை கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய கேரக்டர் தகுந்த மெத்தட் கொடுத்து தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேற ஒரு மெத்தட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து இதையும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னைக்கு மெத்தட் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு நெகட்டிவ் ஆகுதுங்க, அது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவே வரல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மெத்தடை பண்ணிட்டு எனக்கு என்ன ஒன்று ரிசல்ட் வரல, ரிசல்ட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக நெகட்டிவான ரிசல்ட் தான் வருமே. என்றைக்குமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டனா, ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க, உங்கள் கூட பேசாமல் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, திருப்பி சேருவாங்க, பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தப்பு தொடர்ந்து திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களை திருத்த முடியாது அப்படின்னு நினச்சி தான் உங்களை விட்டு போயிருக்காங்களே. அப்படிப்பட்ட பர்சன் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் உடனே வந்தாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக யார் ரிசல்ட் எதிர்பார்க்காங்களோ, எங்கிட்ட ட்ரைனிங் வரவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இப்போதைக்கு என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை பேசினா கூட போதும், எனக்கு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வருஷ நாள் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது. அவங்க ஒரு வார்த்தை பேசுகிறவங்க உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா திரும்பியும் வராமலே போயிடுவாங்க. இந்த முட்டாள்தனத்தை மட்டும் எக்காந்து கொண்டு பண்ணாதீங்க. ஏன்னா இது வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னியோட முடியறது கிடையாது. நீங்கள் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்று வாழணும் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கிராஸ் பண்ணி வாழணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணுமே. ஆரம்பத்தில் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஹனிமூன் பீரியட்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சண்டைகளே வரும். ஏன்னா அப்போ தான் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. அந்த புரிதலில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே. அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எதனால போயிருக்காங்கன்னு உண்மையான காரணத்தை கண்டுபிடிங்க. நிறைய பேர் அந்த காரணமே தப்பா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு இல்லாமல் சரியான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்கிறது உங்கள் பார்ட்னர் ரொம்ப பெருசாக பாதிச்சிருக்கும். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு பண்ணிங்கன்னா வந்தவர் அதுக்கப்புறம் உங்களை விட்டு எப்பயுமே போக மாட்டாங்க. இப்போ நம்ம மெத்தட்ஸ்குள்ளே போகலாம். எந்த ஒரு மெத்தட் கூடனாலும் இது பண்ணலாம், கவலை கிடையாது. முதல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊடு ஸ்டைலில் உங்களுக்கு வரும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட், ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராகவே உங்களுக்கு இருக்குமே. இந்த மெத்தட் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வேகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வேணும், ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வேணும், ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வேணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பென்னு, ஒரு க்ரீன் கலர் பென் உங்களுக்கு வேணும். அடுத்தது யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் வேணும்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் இல்லைன்னு சொல்லுவாங்க. மொபைலில் தான் இருக்குன்னா போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கடையில் போய் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது எப்போ நீங்கள் பண்ணணும்னா நைட்டு 11லேருந்து 12க்குள்ளார நீங்கள் பண்ணணும். ஒரு தனிமையான அறையில் உட்காந்துக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு சர்க்கிள்குள்ளே உட்காந்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு ஒரு கேண்டிலை பற்ற வச்சுக்கோங்க. கேண்டில் தான் ரெட் கலர் கேண்டில், வேறு எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல லிப்ஸ்டிக்கை வச்சு ஹார்ட் மாதிரி வரையணும். வரைஞ்ச பிறகு அந்த ஹார்ட்குள்ளார வந்து ஒரு க்ரீன் கலர் பெண்ணை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 2 9 4 3 6 1 அப்படின்னு எழுதணும். அதே பின்னால் பையனோட பேர், அதுக்கு கீழே பொண்ணோட பேர் எழுதிட்டு அது கீழே லவ் அப்படின்னு எழுதணும். மேலேயும் லவ் போடலாம், தப்பு கிடையாது. அதனால் இந்த அலைன்மெண்ட் மாறினா பிரச்சனை இல்லை. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட ஃபோட்டோ ஒன்றா வச்சு ஒரு ஃபோல்ட் மடிக்கணும். மடித்து உங்கள் கையில் 2 கையில் அதை ஏந்திக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு காட்சிப்படுத்துங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் எப்படி உங்களை தேடணும், எப்படி தேடி உங்ககிட்ட வரணும், வந்து முதல்ல அவர் என்ன சொல்லணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு காட்சிப்படுத்துங்க. காட்சி பண்ண பிறகு அதை அடுத்த மடக்கிட்டு இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொன்ன பிறகு அதை அப்படியே எடுத்து அந்த ரெட் கலர் கேண்டிலில் எரிக்கணும். அதை அப்படியே ஃபுல்லாக எரித்து ஃபுல்லாக சாம்பலான பிறகு அதை ஓடக்கூடிய தண்ணியில் களைச்சிட்டு அப்படியே வந்து அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சொன்னோம் இல்லைங்களா, 5 2 9 4 3 6 1 இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க. இதை வந்து உங்களுக்கு நல்ல வேகமான ரிசல்ட் வேணால் வாரத்துக்கு 2 தடவை பண்ணுங்கள். இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது பண்ணணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7லேருந்து 9 வாரங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். 7லேருந்து 9 வாரங்கள் எத்தனை டைம் நான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை 2 டைம் பண்ணுறேங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு டைம், வியாழக்கிழமை ஒரு டைம், சண்டே ஒரு டைம் அப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி அதே நாளில் அதே நேரத்தில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த முறை வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுமே. அதுக்கு அடுத்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கூழாங்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அமேசானில் போனீங்கன்னாவே கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கிறதா ஒன்று எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படின்னு எழுதிட்டு 5 2 9 4 3 6 1 இப்படி எழுதிட்டு இந்த ஸ்டோன் எப்பயுமே உங்க கூட வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நைட்டு தூங்கும்போது இந்த ஸ்டோன் எடுத்து கையில் வச்சுட்டு அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்டோனை நினச்சிட்டே படுத்துங்கிடும். காலையில் எழுந்தோடனே இந்த ஸ்டோனை எடுத்து கையில் வச்சுட்டு நினைக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நினச்சிட்டு இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் என்ன கலரில் வேணாலும் எழுதிருக்கலாம், தப்பே கிடையாது. இதை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். இது செகண்ட் மெத்தட். தேர்டு, இந்த செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், இதில் எங்களுக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையில் எழுதுறது. இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த ஊடு மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த மெத்தட் இதுதான் பவர்ஃபுல்லானதாக இருக்குமே. ஃபஸ்ட்டு ஊடு, செகண்ட் இது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் பண்ணணும். ஒரு ரெட் கலர் பென் எடுத்து கையில் ஹார்ட் மாதிரி போட்டுட்டு ஹார்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 9 4 3 6 1 இந்த நம்பரை எழுதிட்டு பையனோட பேர் பொண்ணோட பேருன்னு போட்டுட்டு இதை வந்து கையிலிருந்து உங்களோட உள்ளங்கையில் எழுதணும். இதை எக்காரணத்து கொண்டும் என்றைக்குமே உங்கள் கையிலேருந்து அழியவே கூடாது. நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலும் திருப்பி அதுக்கு மேலே எழுதிட்டே வாங்க. இது எந்த அளவுக்கு ஆழமாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இதை எழுதிட்டே நீங்கள் இருக்கணும். இது கையில் எப்பயுமே இந்த ஹார்ட் சிம்பிள், இந்த லவ் சிம்பிள், இந்த நம்பர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகமாக இது உங்களுக்கு வேலை செய்யும். சில பேர் இதில் என்ன பிரச்சனை சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் வீட்டில் பார்த்துருவாங்க, எங்கள் வீட்டில் பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டோனை பயன்படுத்துன்னு சொன்னது. மற்றபடி பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இது நீங்கள் கையில் எழுதி வைக்கிறத விட பவர்ஃபுல் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் இது எது பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊடு மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, தி பெஸ்ட்டு. செகண்ட் வந்து கையில் எழுதுறது. தூங்குறதுக்கு முன்னாடி கையில் எழுதணும், காலையில் எழுந்த உடனே எழுதணும், குளிச்ச பிறகு அது மேலே அச்சு உழுக மறையாமல் எழுதிட்டே இருங்க. இது செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்து ஸ்டோன் எழுதுறது. கையில் அதாவது ஊடு மெத்தட் எங்களால் பண்ண முடியாதுங்க, கையில் எழுதுனா வீட்டில் பிரச்சனை வரும்ன்றவங்க மட்டும் ஸ்டோனை பயன்படுத்துங்க. இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். பயங்கர அட்ராக்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும். நான் கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லவ் அட்ராக்ஷன் எந்த பர்சனுக்காக பண்ணுறீங்களோ அந்த பர்சனை திரும்ப உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். இப்பயும் சொல்கிறேன், அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரது பெரிய மேட்டரே கிடையாது. இது லா ஆஃப் அட்ராக்ஷனால் ரொம்ப ஈஸியாக முடியும். ஆனால் அந்த வந்த பர்சன் திரும்ப உங்கள் லைஃப்பில் நிலைக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிற்பாங்க.
ஆல் தி பெஸ்ட். ஸோ ஒருத்தவங்க கிட்ட பேசலை அப்படிங்கிறனால வந்து அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படி கிடையாது. நம்ம விட்டு போனவங்கள திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வந்தவங்கள நிலைக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தெளிவாய்க்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.